நோய் தடுப்பு கழிவு மேலாண்மை. நோய் தடுப்பு அமர்வின் போது பின்வரும் வகையிலான கழிவுகள் உருவாகின்றன. ஊசிக்குழலின் நுனிப்பகுதி மற்றும் உடைக்கப்பட்ட ஊசிகள், வெட்டப்பட்ட ஊசிக்குழல்களின் பிளாஸ்டிக் பகுதிகள், உடைந்த அல்லது காலியான தடுப்பூசி மருந்து குப்பிகள், பயன்படுத்திய பஞ்சுகள், காலாவதியான தடுப்பூசி குப்பிகள், ஊசியின் மூடிகள், பாலித்தீன் உரைகள் மற்றும் காகித குப்பைகள். இந்த கழிவுகள் அனைத்தும் பொறுப்புணர்வுடன் கையாளப்படுவதையும் உரிய முறையில் பாதுகாப்பாக ஒவ்வொரு அமர்வின் முடிவிலும் அப்புறப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய பின்வரும் செயல்முறைகளை கடைபிடிக்கவும். தடுப்பூசி வழங்கப்பட்டவுடன் ஹப்கட்டரை பயன்படுத்தி தானாகவே செயலிழக்கும் ஊசிக்குழலின் ஊசி பொருந்தியுள்ள இடத்தின் மையப்பகுதியை வெட்டிவிடுங்கள். ஊசியின் நுனியை வெட்டும் கருவியை பயன்படுத்தும் போது பிளாஸ்டிக்கால் ஆன நுனிப்பகுதியை மட்டுமே வெட்டவும், மாறாக உலோகத்தால் ஆன ஊசி பகுதியை அல்ல. ஹப்கட்டர் பயன்படுத்துவது எப்படி? அமர்வின் போது ஹப்கட்டரை கைக்கு எட்டும் தொலைவில் வைத்திருங்கள். ஹப்கட்டரில் உள்ள துளைக்குள் ஊசிக்குழலின் ஊசி பொருந்தியுள்ள இடத்தின் மையப்பகுதியை கவனமாக நுழைக்கவும். ஒரு கையால் ஊசிக்குழலை பிடித்தவாறு மறு கையினால் ஹப்கட்டரை பயன்படுத்தி ஊசிக்குழலின் நுனியை முழுவதுமாக வெட்டவும். வெட்டுண்ட ஊசியும் அதன் நுனிப்பகுதியும் கொள்கலனிற்குள் விழும். அனைத்து வகை மருத்துவ கழிவுகளும் தரம் பிரிக்கப்பட்டு எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற வழிமுறைகளை இப்போது பார்ப்போம். பயன்படுத்தப்பட்ட பஞ்சுகளை மஞ்சள் நிற கூடையில் போடவும். இந்த கழிவுப் பொருட்களை ஆட்டோகிளேவ் கருவி கொண்டோ அல்லது 10 நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்தோ அல்லது சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசலில் 30 நிமிடங்கள் ஊற வைத்தோ கிருமி நீக்கம் செய்யவும். பின்னர் பொதுவான உயிர் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மற்றும் அகற்றும் நிலையம், அதாவது CBWTF நிலையத்தில் ஒப்படைக்கவும். மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மற்றும் அகற்றும் நிலையம் இல்லை என்றால் கழிவுகளை ஆழமாக தோண்டப்பட்ட குழியில் போட்டு புதைக்கவும் அல்லது எரிக்கவும். உடைந்த அல்லது காலியான மருந்து குப்பிகளை நீல நிற கூடையில் போடவும். இந்த கழிவுப் பொருட்களை ஆட்டோகிளேவ் கருவி கொண்டோ அல்லது 10 நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்தோ அல்லது சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசலில் 30 நிமிடங்கள் ஊற வைத்தோ கிருமி நீக்கம் செய்யவும். மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மற்றும் அகற்றும் நிலையம் இல்லை என்றால் பதிவு செய்த அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்கவும். உடைக்கப்பட்ட ஊசிக்குழல்கள் மற்றும் பிளாஸ்டிக் ஹப்களை சிவப்பு நிற கூடையில் போடவும். இந்த கழிவுப் பொருட்களை மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மற்றும் அகற்றும் நிலையத்தில் ஒப்படைக்கவும். இந்த நிலையம் இல்லை என்றால் 10 நிமிடங்களுக்கு கொதிக்கும் தண்ணீரில் வைக்கவும் அல்லது 30 நிமிடங்கள் வரை சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசலில் கிருமி நீக்கம் செய்யவும். பின்னர் பதிவு செய்த அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்கவும். ஹப்கட்டர்களின் பிளாஸ்டிக் கொள்கலன்களில் கூர்மையான ஊசிகளை போடவும். இந்த கழிவுப் பொருட்களை மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மற்றும் அகற்றும் நிலையத்தில் ஒப்படைக்கவும். இந்த நிலையம் இல்லை என்றால் 10 நிமிடங்களுக்கு கொதிக்கும் தண்ணீரில் வைக்கவும் அல்லது 30 நிமிடங்கள் வரை சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசலில் கிருமி நீக்கம் செய்யவும். பின்னர் மருத்துவ கழிவுகளை சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான முறையில் புதைக்க வடிவமைக்கப்பட்ட குழி அல்லது சிமெண்ட் தொட்டியில் அப்புறப்படுத்தவும். ஊசிக்குழல்களின் காகித உரைகள் மற்றும் ஊசியின் மூடிகளை ஒரு பையில் அல்லது கொள்கலனில் போட்டு பொது கழிவுகளாக குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்துங்கள். ஹப்கட்டர்களை சோடியம் ஹைப்போகுளோரைட் கரைசலால் சுத்தம் செய்து அடுத்த தடுப்பூசி அமர்வில் மீண்டும் அதனை பயன்படுத்த வேண்டும். குளிர்பதன சங்கிலி தொடரை சரியாக பராமரிக்க நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். மாவட்ட தலைமை மருத்துவமனை, சமூக சுகாதார நிலையம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உற்பத்தியாகும் கழிவுகள் சுத்திகரித்தல் மற்றும் அகற்றப்படுதல் விவரம் குறித்த முறையான பதிவேட்டை எப்போதும் பராமரிக்கவும். அந்த நாளின் தொடக்கத்தில் மருத்துவ பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்து பொருட்களின் இருப்பும் அந்த நாளின் இறுதியில் வரும் கழிவும் சரிவர பொருந்துகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தவும். அந்த நாளின் தடுப்பூசி அமர்வு முடிந்த பிறகு உருவாகிய கழிவுகளை ஆரம்ப இருப்புடன் ஒப்பிட அதனை எண்ணி சரிபார்ப்பதை விட மொத்தமாக எடை போட்டு சரிபார்க்கலாம். இதனால் தொழில்சார் அபாயம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அபாயங்களை தவிர்க்கலாம். பாதுகாப்பான கழிவு மேலாண்மைக்கு இதில் கூறியுள்ளவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும். பயன்படுத்திய ஊசிக்குழல்கள், பயன்படுத்தி உடையாத மருந்து குப்பிகள், உடைந்த மருந்து குப்பிகள், ஊசியின் மூடிகள், காகித குப்பைகள் மற்றும் பாலித்தீன் உரைகளை வெட்ட வெளியில் தூக்கி எறியக்கூடாது. அதேபோல் பயன்படுத்திய ஊசி மற்றும் ஊசிக்குழல்களை தீயிட்டு எரிக்கக்கூடாது. முறையாக அப்புறப்படுத்தப்படாத நோய் தடுப்பு மருத்துவ கழிவுகள் பொது சுகாதாரம் தொடர்பான அபாயங்களை ஏற்படுத்தும். பயன்படுத்திய ஊசிகள் முறையாக அப்புறப்படுத்தப்படாமல் அவை மீண்டும் மறுசுழற்சி செய்யப்படுமாயின் HIV மற்றும் ஹெப்படைட்டிஸ் B போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே நோய் தடுப்பு மருத்துவ கழிவுகளை தரம் பிரித்தல், சேகரித்தல், சுத்திகரித்தல் மற்றும் அப்புறப்படுத்தல் போன்றவற்றை நாம் பொறுப்புடன் செய்ய வேண்டும்.